டாக்டர் என்ன சொன்னாங்க? எதிர்பார்த்ததுதான். முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஓ, ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்களா? அது சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே? போனே எடுக்கலடி. அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். அவங்க பேசிட்டு போன டோனை வச்சே நான் கெஸ் பண்ணிட்டேன். போனாலும் அந்த அம்மா ஒன்னும் செய்ய போறதில்ல. 200% ஷுவர். இப்போ 1% பாசிபிலிட்டி இருந்தாலும் என்னால அதை விட முடியாதுமா. என் பொண்ணை என்ன விட்டு அவங்க பிரிக்க நினைக்கிறாங்க. நான் அதுக்கு அலோ பண்ண முடியாது. பால் கொடுக்கிற மதர் ஒருத்தர் எனக்கு இப்பவே வேணும். கிளம்பு, நம்ம அவங்கள நேரா போய் பார்க்கலாம். யார? பிரியா டாக்டர்மா, வேற யாரு? திட்டினாலும் கோவப்பட்டாலும் அந்த டாக்டர் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண இருக்காங்க. அடிதடினா தயாவை கேட்கலாம். இந்த விஷயத்துக்கெல்லாம் டாக்டரோ இல்ல லோக்கல் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏய், அந்த அம்மா ஒத்துக்காதுடி. அவமானப்பட்டு தான் வரணும். யார்கிட்டயும் அவமானப்படுறது எனக்கு ஓகே. இங்க முத்தழகு கிட்ட நான் ஜெயிக்கணும். நீ பண்றது ரொம்ப சைல்டிஷா இருக்கு அஞ்சலி. அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்க ஒரு காரணம் வேணும். பால் குடுக்கிற விஷயத்துல நீ மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிறியோன்னு எனக்கு தோணுது. ஏற்கனவே நான் சொன்னதை மீறி முத்தழகோட அன்னைக்கு மீனாட்சியை நீ அனுப்பல. அதுக்கு ஏத்த மாதிரி அவ மயங்கிட்டா. முத்தழகாலதான் அவ உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கா. அகைன் திரும்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிற. புரிஞ்சுக்கோ அஞ்சலி. மா, எனக்கு புரியவே வேண்டாமா. மீனாட்சி என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நீ சொல்ற எந்த காரணத்தையும் நான் புரிஞ்சுக்க வேண்டாம். கிளம்பு, போய் பிரியா டாக்டரை பார்த்துட்டு வரலாம். அந்த அம்மா கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் நம்புறேன். வா. நீ போயிட்டு வா. என்னாலெல்லாம் அவமானப்பட முடியாது. எனக்குன்னு ரெஸ்பெக்ட் இருக்கு. அதை விட மனசாட்சி இருக்கு. உனக்கு உன் பொண்ணு முக்கியமா இல்ல முத்தழகோட பொண்ணு முக்கியமா? சொல்லுமா. நான் நல்லா வாழணும்னு நினைச்சா என் கூட வா. ஏன்னா மீனாட்சி என் கூட இருந்தாதான் பூமி எனக்கு கிடைப்பான். அப்பதான் நான் சந்தோஷமா வாழ முடியும். அதுக்கு இது ரொம்ப முக்கியம். வாமா. மா, சொல்றல, வாமா. வரேன் போடி. வரலன்னா சென்டிமெண்டா பேசுவ, இல்லனா நீ எல்லாம் தாயா பேயான்னு என்னையே திட்டுவ. காரியவாதி. அப்பன அப்படியே உரிச்சு வச்சிருக்க.